ஹாய் கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த மாதிரி ஆட்டுக்கால் சூப் உங்கள் வீட்லேயும் செய்யணுமா? வாங்க அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் என்னென்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கருவேப்பிலை, 2 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை, இது எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 4 காஞ்ச மிளகா, வரமிளகா பெருசு பெருசாகவே சேர்த்துக்கிறேன், 4 சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது கூட மல்லியாக 1 ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சின்ன சீரகம், இது கூடவே நம்ம வந்து சோம்பு, அது வந்து பெருஞ்சீரகம்னு சொல்லுவோம் எங்கள் சைடு, நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள், ஒரு 3/4 ஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். அரைச்சிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த அளவுக்கு பொடிஞ்சிருந்தா போதும். கொரப்பாக தான் இருக்கும், ஃபைனாக அரையாது. ஏன்னா நம்ம ஈரமாக இருக்க இலையெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, மல்லி கருவேப்பிலலாம். அதனால் 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 லெமன் சைஸ் புளி, 2 தக்காளி, 3 பச்சை மிளகா, 1 வெங்காயம், கொஞ்சம் மல்லி புதினா, இதெல்லாம் தான் நமக்கு தேவைப்படுது இன்றைக்கி. தக்காளி ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம். தக்காளி வந்து இந்த அளவுக்கு சைஸில் கட் பண்ணிக்கணும். அந்த 3 பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாமே நல்லா கட் பண்ணதுக்கப்புறம் வந்து வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை இந்த மாதிரி கொஞ்சம் மீடியமான சைஸில் கட் பண்ணிக்கணும். இப்போ வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம அடுப்பில் பாத்திரத்தை வச்சுக்கலாம் வாங்க. இப்போ வந்து நான் அதுக்கு முன்னாடியே வந்து குக்கரில் வந்து ஆட்டுக்கால் 4 ஆட்டுக்கால், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு, அது எல்லாத்தையும் சேர்த்து குக்கரில் வந்து வேக வச்சுருக்கேன். ஒரு 3 விசில் விட்டுருக்கேன். அது கூடவே வந்துட்டு பார்த்திங்கன்னா உப்பும் சேர்த்துருக்கேன். அது மசாலாவுக்கு, அந்த கறிக்கு தேவையான அளவுக்கு, அந்த காலுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து வேக வச்சுருக்கேன். இது நல்லா வெந்து விசில் வரட்டும். 3 விசில் விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து பாத்திரத்தை வச்சு நம்ம அந்த சூப் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். எப்போவுமே வந்து அந்த கால் சூப் வைக்கும்பொழுது இந்த மாதிரி குக்கரில் வச்சு வேக வச்சிட்டிங்கன்னா அதில் இருக்கிற நல்ல டேஸ்ட்டெல்லாம் இறங்கியிருக்கும். இன்னொரு மெத்தட் கூட இருக்குது. அதில் வந்து எப்படி செய்வோம்னு பார்த்திங்கன்னா, குக்கரே வைக்க மாட்டோம். ஃபஸ்ட்டு மசாலாலாம் தாளிச்சிட்டு கால் அதில் போட்டு தண்ணி ஊற்றி வேக விடுவோம். அது ரொம்ப டைம் எடுக்கும். இது வந்து ஃபாஸ்ட்டாக ஒரு 15 மினிட்ஸ்லேயே செஞ்சிடலாம். ஆனால் அந்த மாதிரி செய்யும்போது அதில் இருக்கிற சத்துக்கள் வந்து குறையாமல் இருக்கும். நம்ம குக்கரில் வைக்கும்போது ஹை ப்ரெஷரில் அது வேகிறதுனால அதில் இருக்கிற சத்துக்கள் கண்டிப்பாக குறைய வாய்ப்பு இருக்குது தான். ஆனால் நம்ம வந்து மண் சட்டியில் வச்சு சமைக்கும்போது அதில் இருக்க சத்துக்கள் வந்து குறையாமல் இருக்கும். இப்போ வந்து மண் பானையை வச்சுக்கிட்டு அதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சுட்டதுக்கப்புறம் வந்து இதில் வெங்காயம், நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூட வந்து இஞ்சி பூண்டு வந்து இடித்து சேர்த்துப்பேங்க. இஞ்சி பூண்டு சுத்தம் பண்ணும்போது காமிக்கலை. இப்போ அது வெங்காயத்து கூடவே கருவேப்பிலை, பச்சை மிளகா, இது எல்லாமே சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கணும். நான் வந்து மண் சட்டியிலே வச்சு வேக வச்சு செய்கிறது வந்து இன்னொரு தடவை உங்களுக்கு செய்யும்பொழுது வீடியோ எடுத்து கொடுக்குறேன் உங்களுக்கு. இப்போ வந்து நல்ல ஒரு பெரிய துண்டு இஞ்சி, ஒரு கட்டி பூண்டு, இது எல்லாமே நல்லா இடித்து சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா வதங்கணும். அந்த இஞ்சி பூண்டு வந்து அந்த மண் சட்டியில் வந்து ஒட்ட ஆரம்பிக்கணும். அப்படி ஒட்ட ஆரம்பிக்குது அப்படின்னா நல்லா வதங்கிடுச்சின்னு அர்த்தம். இஞ்சி பூண்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும்னா அடி பிடிச்சிக்கும், டேஸ்ட் மாறிடும் தீஞ்சிச்சின்னா. இப்போ அது நல்லா வதங்கிருச்சு. வதங்கினோடனே இது கூடவே வந்து தக்காளி, நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக இது கூடவே கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நம்ம வந்து அந்த கால் கூடவும் உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். அதனால் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு பார்த்துட்டு வேணும்னா கடைசியாக சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சு வரட்டும். இது கூட வந்து 1 ஸ்பூன் வந்து மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன் நான். காரத்துக்கு வந்து பச்சை மிளகா, காஞ்ச மிளகா மசாலா அரைக்கும் பொழுது 4 மிளகா வறுத்துருக்கும்.
அரைச்சிருக்கோம். அது இல்லாம குக்கர்லேயும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். இப்போ அந்த தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்ததுலேருந்து அந்த காலை மட்டும் எடுத்து போடுவோம். அந்த தண்ணி வந்து அப்படியே இருக்கட்டும், பாத்திரத்திலே இருக்கணும். இப்போ அது கூடவே வந்து கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கால் வந்து அந்த மசாலா கூட சேர்ந்து நல்லா கொஞ்சம் ஒரு கோட் ஆகட்டும். நல்லா கிண்டி விடணும். அது சேரட்டும் அந்த மசாலாலாம். இந்த தண்ணி அப்படியே இருக்கட்டும். இப்போ இது நல்லா மசாலாலாம் வதங்கிடுச்சு. இப்போ அந்த தண்ணி வந்து அது கூடயே ஊற்றி விட்டுறலாம். இது கூடவே வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா புளி, இப்போ அதை கரைச்சி இது கூட சேர்த்துக்கணும். பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து புளி சேர்த்துக்கலாம். புளி தண்ணி இது கூடவே வந்து நம்ம ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா கார்ன்ஃப்ளவர் மாவு, அதையும் கரைச்சி சேர்த்துக்கலாம். கரைச்சி வச்சதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கார்ன்ஃப்ளவர் மாவையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, இந்த நம்ம மசாலா அரைச்சி வச்சோம் இல்லைங்களா, அது வந்து அந்த மல்லிப்பொடி, மல்லி இலை, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்ததுனால அந்த மசாலா வந்து சைடில் அப்படியே ஒட்டிக்கும். அதை நல்லா கிண்டி விட்டு எடுத்து போட்டுக்கலாம். ஃபுல்லாக மசாலாவையும் எல்லா மசாலாவையும் சேர்த்துட்டு பக்கத்துக்குள்ளே இருக்க குண்டானில் வந்து இந்த இதுக்காகவே சூப் வந்து சுடு தண்ணி வச்சுருந்தேன். நம்ம ஜில் தண்ணி சேர்க்கும்போது அந்த டேஸ்ட் மாறிடும். அதுவே நம்ம வந்து சூடான தண்ணியே சேர்க்கும்போது அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் கூட மாறாது. டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் சுடு தண்ணியே சேர்த்துக்கணும். இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஸ்கூலுக்கு பசங்களை கிளப்புறதுக்கெல்லாம் டைம் ஆயிடுச்சு, சாம்பார் வைக்கும்பொழுது பச்சை தண்ணி ஊற்றும்போது இன்னும் லேட் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் சுடு தண்ணி வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. டக்கு டக்குன்னு வேலையாயிரும். இப்போ இதில் கொஞ்சம் மல்லி எல்லாம் தூவி விட்டுக்கலாம். மல்லியெல்லாம் தூவி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சாதாரணமாக ரசம்லாம் வைக்கும் பொழுது இப்போ நான் அரைச்சேன் பாருங்கள் மசாலா, அந்த மசாலா அரைச்சி அந்த மாதிரி மசாலா அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். ஆனால் ரசம் வைக்கும்பொழுது வந்து இந்த மாதிரி கொதிக்க விடக்கூடாது. நுரக்கட்டி வந்தோடனே நம்ம இறக்கிடுவோம். இந்த மாதிரி கறி மீட்லாம் வச்சு நம்ம சூப் செய்கிறோன்னும் போது நல்லா கொதிக்க விடணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை ஊற்றி எடுத்து என் கணவர்கிட்ட கொடுத்து டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கேட்டுடலாம். நல்ல ஒரு பெரிய பீஸாக எடுத்து போடுவோம். இது மாதிரி சளி பிடிச்சிருக்கு, ரொம்ப ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்காங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கேளுங்க. ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. போன்லாம் வலிக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இதை கொடுக்கலாம். ரொம்ப நல்லது. நல்ல குக்காய் வந்திருக்கு பாருங்கள். கடையில் இருக்கிறத விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அவர்கிட்ட கேட்டுடலாம். மீட்டு எல்லாம் சூப்பராக இருக்குது. நல்லா சுருக்குன்னு இருக்குது. நல்லா சளி பிடிச்சிக்கிறவங்க வச்சு சாப்பிடுங்க. சளியெல்லாம் அப்படியே பிச்சுக்கிட்டு வந்துடும். சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.